அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I want you to turn to Numbers chapter 11. அந்த வேத பகுதியை நீங்க திருப்பிக் கொள்ள நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, our God is a God of impossibilities. Amen. நேற்றைய தினத்துல கூட I was just in ஒரு மிஷனரி மீட்டிங்ல இருக்கும்போது கூட I had that unction deep in me. எனக்குள்ள ஒரு அங்ஷன், ஒரு என்னன்னா எனக்குள்ள it was the blood was just heating up. Hallelujah. Because I know who is my God. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று I have tasted him. I know the power. I know the magnificent of my God. Our God is so awesome. Amen. இந்த அந்த நாமத்தை சொல்லும் போது, இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போது, even when you think about this, நம்முடைய தேவனை நினைக்கும் போது, there should be a just எரேமியாவுக்கு சொன்னது போல என் எலும்புகளில் அது அக்கினி அடைக்கப்பட்டு இருக்கிறது என்றது போல அந்த ஒரு பேஷன் நமக்கு இருக்கணும் about our God. Our God is ஏதோ நம்முடைய தேவன் ஏதோ ஒரு 10-11 இல்லை. He is unique. He is so separate. He is so awesome, so big, so great. அவரால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. Amen. அத்தனை பெரியவர். When you read the Bible, அவர் சொல்ல, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயமான. If God questions you and me, யோசித்து பாருங்க, உங்களை என்னை ஆண்டவர் அந்த கேள்வி, என்னால ஏதாச்சும் செய்ய முடியாதாப்பா? When you are thinking yourself, உங்க மைண்டுக்குள்ள ஓடும், உங்க எண்ணத்துல ஓடும், இது முடியாது, இது நடக்காதுன்னு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் போது, this almighty God, அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, is there anything too difficult? Do you think it's difficult? இது எனக்கு ரொம்ப கஷ்டமா? இது ரொம்ப என்னால முடியாதா? யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணங்கள் it has to take உங்க வாழ்க்கையில அது ஊடுருவி பாயணும். Then only you can see great and mighty things happening in your life. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் இந்த மோசையோட சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அங்க பாக்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு? சோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த 11ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. என்னத்தை கேட்கிறாங்க? லோ, எங்களுக்கு இந்த சாப்பிட்ட சாப்பாடையே தொடர்ந்து சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குது. we want something new. we want எங்களுக்கு நான்வெஜ் வேணும், எங்க வாயெல்லாம் நாக்கெல்லாம் செத்து போயிருக்கிறது. we want something கொஞ்சம் டேஸ்டியா வேணும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ மோசஸ் கெட் அஜிடேட்டட். இவ்வளோ வருஷம் நடத்தினாரு. ஒவ்வொரு நாளும் when God gave that food, it was healthier, it was tastier. But people's mind was constantly on the things of this world. அப்போ ஆண்டவர் மோசேக்கு, எப்படி ஆண்டவர் 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க, how can you provide food for the ஆண்டவரே நான்வெஜ் எங்க இருந்து கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கு கொடுப்பீங்க? மோசஸ் was feeling, மோசஸ் என்னமோ அவன் கையில இருந்து கொடுக்கிறது போல அவன் நினைக்கிறான், எங்க இருந்து ஆண்டவரை நீங்க கொண்டு வருவீங்க? ஹல்லேலூயா. அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, ஆடு மாடுகளை அவருக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? இந்த கேம்ப்ல இருக்கிற எல்லா ஆடு மாடுகளை அடிச்சாலும் அவங்களுக்கு 10 ஆண்டவரே, முடியாதே. அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் God is willing to do great and mighty things. ஹல்லேலூயா. அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், God is willing to do. Amen. willing to do. உங்களுக்கு எனக்கும் அவர் செய்யுகிற காரியம் மகா பெரியதா இருக்கும். அமேசிங்கான காரியத்தை அவர் செய்ய சித்தம் கொண்டவரா இருக்கிறார். He is willing to do. பட் நாம என்ன நினைக்கிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, இது எனக்கு வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, இட்ஸ் இம்பாசிபிள். நான் ஜெபம் பண்ணியாச்சு, நான் ட்ரை பண்ணியாச்சு, ஈவன் நான் பிரேயர் ரெக்வெஸ்டும் கொடுத்தாச்சு, ஒன்னும் நடந்த மாதிரி தெரியுதுல, இனிமேலும் நடக்க போகிறது இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம we live a frustrated life. அந்த நேரத்துலதான் இங்க கர்த்தர் மோசேயோட பேசுறாரு. ஓ, அமேசிங்.
மனுஷன் முடியாதான்னு சொல்றான், கர்த்தர் பேசுறாருங்க. இன்னைக்கு even today the same thing. For some this is the promise of God. You are thinking நடக்குமா நடக்காதா, you work, you strive, முடிச்சிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு ஐயோ நடக்கல கிடைக்கல. It means God didn't want you to work. God just said, wait, I will work for you. என்ன நடக்குதுங்க? கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, my God, my God. The Lord answered Moses, is the Lord's arm too short? கர்த்தருடைய கை குறுகி போயிருக்குதா? எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் கைய நான் குறுகி போச்சா? என் கை என்ன கிரியை செய்யாம நின்னு போயிருக்கிறதா? என் கையில வல்லமை இல்லையா? Do you think it's impossible for me? நீ கொண்டு வருகிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நான் செய்ய முடியாது நினைச்சு அந்த எண்ணத்துக்குள்ள அந்த முடிவுக்குள்ள வந்துட்டியா? அவர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். Now you will see whether or not what I say will come true to you. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இந்த ஜனங்களுக்கு நான்வெஜ் கொடுக்கிறேன். that is not your problem, that is my problem. I will take care of that problem. உன் ப்ராப்ளம் தான் மோசஸ், உங்ககிட்ட தான் கேட்கிறாங்க. but that is not only your problem, even that is my problem. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறேன், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், இந்த பிரச்சனை மாத்திரம் இல்ல, எனக்கும் பிரச்சனை தான் இருக்கிறது. நீ அந்த பிரச்சனையோட அந்த போராட்டத்தோட இருந்தா நீ என்கிட்ட வருவ. நான் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டமா நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் உனக்கு செய்யலன்னா வேற யார் செய்வாங்க? I am willing to do it. நான் சொல்லிட்டேன், நான் செய்ய போறேன். It means God was saying, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். I have already promised, அந்த கமாண்ட அனுப்பிச்சிட்டேன் நானு, அது நடக்கும். Don't ever doubt the word of God. Just believe, just trust. I don't know to whom this word is coming. அவர் சொல்றாரு, is the Lord's arm too short? கிரியை செய்ய முடியாதபடி அவர் கை குறுகி போயிருக்குதா? இன்னைக்கு உங்க கண்ணு கொஞ்சம் திறக்கப்படட்டும், அவர் கை நீட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கட்டும். பைபிள் சொல்லுது, ஒரு நாள் தேவ ஆலயத்துல இருக்கிறாரு, சூம்பின கை உடைய ஒருத்தர் இருக்கிறான். அவன் காலமா அந்த சர்ச்சில் தான் இருக்கிறான், ஒன்னும் நடக்கல. பல ஊழியர்கள் வந்தாங்க போனாங்க, ஒன்னும் நடக்கல. அந்த நாள் இயேசு தேவ ஆலயத்துல இருக்கிறாரு. They didn't want that man to get healed because அவர்களுக்கு ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியமா இருந்த. ஆண்டவர் சொன்னார், அவன் நடுவுல கூப்பிட்டு நிக்க வச்சு, உன் கைய நீட்டுன்ற, அது மறு கைய போல ஆயிருச்சான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. They were shocked, they were angry. இன்னைக்கு அந்த ஆண்டவர் தானே இருக்கிறாரு. பைபிள்ல இருந்து அந்த இயேசு தானே தேவாலயத்துல போய் அற்புதம் செஞ்சவர் தானே இருக்கிறாரு. அவர் மனுஷனுடைய கையவே நீட்ட செய்தவர். அவருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயம் இன்னைக்கும் நீட்டப்பட்டு இருக்கிறது. அற்புதம் செய்ய முடியாதவர். Nobody can stop the miraculous that he is willing to do in your life. Only thing, எனக்கு மோசேக்கு சொல்றாரு, பா நீ சொல்லிட்ட, அவங்க போயும் கேட்டுட்டேன், I've already decided to do it. அவங்களுக்கு மாம்சம் கொடுக்க, நான்வெஜ் கொடுக்கணும்னு நான் தீர்மானிட்டேன். அது எப்படி கொடுக்கணும்னு தெரியும், எங்கிருந்து கொடுக்கணும்னு தெரியும். That is not your problem, Moses. It has become now my problem. இந்த இரவுல if you are praying to God, ஆண்டவர் சொல்றார், நீ உன் ப்ராப்ளம இயேசு கிட்ட கொடுத்த சொல்ல, இட்ஸ் நோ மோர் யோர் ப்ராப்ளம், இட்ஸ் மை ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நான் கையில எடுத்துட்டேன். Now I am in the process of solving the problem. அதுதாங்க ஃபெய்த். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முடிஞ்சிருச்சு. நீங்க ஜெபத்துல இவைகளை கேட்பீர்களோ முடிஞ்சிருச்சு. இப்போ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். That is your job. I am going to see that miracle. நான் கேட்டது எனக்கு கிடைக்க போகுது, நடக்க போகுது. I am seeing going to see healing. என்ன ஜாப் இல்லையா, அது கிடைக்க போகுது. Everything is going to happen accordingly. அவர் எனக்கு செய்ய போகிறாரு.
because the Lord's hand is not shortened. As the Lord's hand, his ability and power become short, thwarted and inadequate. முடியாதா? முடியும். முடியும். Let it be anything in your life tonight. He's still there. இன்னைக்கும் the same voice that shook the heart and mind of Moses. The God who said, it's no more your problem, my problem. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். மகனே, நீ those who are crying to the Lord, God is saying, it's not no more your problem. No, from this moment, it's my problem. என் பிரச்சனையா மாறி போச்சு அது. And you will see the glory of, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண். Just believe that you will see the glory of God. Hallelujah. நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல படிப்பீங்க. நாங்க 32ஆம் வசனத்துல இருந்து ஹalleluya 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க 2வது முறை ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 32ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில சோர்ந்து போவார்கள். Do you think உங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு அவரு ஆண்டவர் அப்படியே இருக்கிறார்? நீங்க பைபிள் சொல்லுது, அவர் பரிதபிக்கிறாராம். After seeing their condition. அப்போ இந்த இரவுல உங்க கண்டிஷனை பார்த்துட்டு என் ஆண்டவர் ஏதோ கண்டும் காணாதவர் பரிதபிக்கிறவரா இருக்கிறார். I have compassion for these people. They have already been with me 3 days and nothing to eat. ஆண்டவர் உங்களை பார்த்து, இத்தனை வருஷ காலம், இத்தனை நாட்கள் இந்த பிள்ளைங்க இந்த ஜூம்ல ஒவ்வொரு நாளும் என்ன தேடிட்டு இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. How can I be, அவங்களை கவனிக்காம நான் எப்படி இருக்க முடியும்? I பரிதபிக்கிறேன். I have compassion. So tonight the word for you is that God says, I have compassion to you. உங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருங்க? அதற்கு சீஷர்கள் சொல்றாங்க, you give them something to, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் already they saw the miracle. 14ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீனை பார்த்தாங்க. இப்ப again they didn't believe. இன்னைக்கு நமக்கு அதே பிரச்சனை தான். அற்புதங்களை பார்த்தாலும் அதிசயங்களை பார்த்தாலும் continue to believing is difficult. அதற்கு இயேசு அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்களை இந்த வனாந்திரத்துல நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த சிறு மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினர். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணுக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். Amen. When the disciples was wondering, எப்படி நடக்க போகுது, they think, நீங்க அநேக நேரத்துல நேத்தைக்கு தாங்க நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி நடக்கும்? சீஷர்களை நினைச்சிருக்கலாம், நேத்தைக்கு தான் அந்த 5 அப்பம் 2 மீன். Again God is not going to do the same miracle. ஆனா ஆண்டவர் சொன்னார், again I'm the same God of yesterday. நேற்று இருந்த தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு அதே தேவன் தான் நானு. நேற்று உன்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்து அதுக்கு வழி தீர்வை கொண்டு வந்தேன், இன்னைக்கு அதே தேவன் தான். மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தா நான் தான் தீர்வு, என்கிட்ட தான் இருக்கிறது. You have come to the right place and the right person. Now I know what should, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். Don't worry about the issues. நீ என்கிட்ட கொடுத்துட்டல, now you relax. பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். 7 அப்பம் தான், ஒரு சில மீன் துண்டுகள் தான், அவ்வளவு பேருக்கு முடியாதுதான். மனுஷனுடைய பார்வையில இந்த இரவுல you may to be thinking the same thing. இது நடக்காது, இது கிடைக்காது, இது ஆகாது. My God is not that kind of God. Is still working miracles. இன்னைக்கு இந்த இரவுல அற்புதத்தை செய்ய முடியும்.
அண்ட் ஒரே ஒரு காரியம் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணு. டோன்ட் பாதர் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா பாதர் ஆகுறோம்? பிகாஸ் யூ டோன்ட் பிலீவ் காட் கேன் டூ அ மிரக்கல் இன் யுவர் லைஃப். உங்க அற்புதங்கள் பெண்டிங் ஆகிறதுக்கு காரணம்னா we try to do where God says it's my job to do. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தருடைய கரத்துல எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? Will you take this time? அவர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், is my hand, is the Lord's arm too short? கர்த்தர் பார்க்கிறாரு, என் கையை நான் குறுகி போயிருச்சா? என் கையை நான் சூம்பி போயிருக்குதா? என் கை செயல்படாம இருக்குதா? நோ, இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஆதி முதலா ஜெனசிஸ் 1:1 இருந்து என் கரம், என்னுடைய மைண்ட் எல்லாம் கிரியதான் இருக்கிறது. ஸ்பெஷலி உங்களை குறிச்சு நான் நினைத்திருக்கிற நினைவிட எனக்கு தெரியும். பிகாஸ் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய ரத்தத்தினால I have redeemed you. நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். You are special to me. So I have, நான் உங்களுக்கு செய்யணும் நினைச்சிருக்கிறேன், நான் செய்வேன். Tonight may be a miracle night. இந்த இரவு உங்களுக்கு அற்புதத்தின் நேரமா இருக்கும். Just believe God, trust God. Tomorrow நான் விசுவாசிக்கிறேன் 100%. Tomorrow morning it is going to be a testimony time. வாழ்க்கையில இருக்க போகிறது. Tonight is going to be a miracle night. நாளைக்கு உங்களுக்கு சாட்சியா உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். God bless you. God be with you.